நீங்க இந்தியாவுல எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன மளிகை கடையா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தங்களோட கணக்கு வழக்குகள பாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. தெரியுமா அது என்னன்னு? அதுதான் டேலி. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்லங்க. நிஜமாவே இந்தியால அக்கவுண்டிங் பத்தி பேச ஆரம்பிச்சா டேலிங்கிற பேரை தவிர்க்கவே முடியாது. சொல்லப்போனா இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் எப்படி தன்னோட கணக்குகளை பாத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாவே மாறிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல மாறிட்டு இருக்கிற இந்த உலகத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் மட்டும் எப்படி இத்தனை வருஷமா நம்பர் 1 இடத்துல இருக்கு? அதோட வெற்றி ரகசியம் என்ன? வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும் இல்லையா? டேலியோட கதை. அது எப்படி ஒரு சாதாரண தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு இந்தியா பிசினஸ்க்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறுச்சுங்கிற கதை தான். யோசிச்சு பாருங்க, பெங்களூர்ல ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கிற பிசினஸோட நம்பிக்கையை ஜெயிச்சிருக்கு. இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு உண்மையான இந்திய டெக்னாலஜி சக்சஸ் ஸ்டோரி. டேலியோட பயணத்தை பாத்தீங்கனாலே தெரியும் அது எவ்ளோ சூப்பரா தன்னை அப்டேட் பண்ணிக்கிச்சுன்னு. டாஸோட சிம்பிள் காலத்திலிருந்து அப்புறம் விண்டோஸ் டாக் சிஸ்டம், ஏன் கிளவுட் டெக்னாலஜி வரைக்கும் அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்கு. இதுதான் அதோட இத்தனை வருஷ சக்சஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம். ஓகே, அதோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, முதல்ல டேலியை திறக்கறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? உங்க பிசினஸோட டிஜிட்டல் பயணத்துல இதுதான் முதலடி. பெருசா எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல, ஜஸ்ட் ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்க கம்பெனியோட டிஜிட்டல் கணக்கு புத்தகம் ரெடி. அக்கவுண்டிங் பத்தி எதுவுமே தெரியாதவங்க கூட உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுதான் டேலியோட உண்மையான பவரே. இதுதான் கேட்வே ஆஃப் டேலி. அதாவது உங்க பிசினஸோட கண்ட்ரோல் ரூம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளோட முதல் வேலை கிரியேட் கம்பெனி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டியை உருவாக்குறது தான். இது உங்க கம்பெனியோட டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட்னு கூட சொல்லலாம். கம்பெனி பேரு, அட்ரஸ், ஃபினான்ஷியல் இயர்னு இங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நீங்க பின்னாடி எடுக்க போற ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, கம்பெனியை கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா பணம் உள்ள வரும்போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, அதை எப்படி ஒரு ஒழுங்கா ரெக்கார்ட் பண்றது? இங்கதான் டேலியோட ஹார்ட் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு உதவுது. அதுதான் மாஸ்டர்ஸ். இது உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு நீட்டான டிஜிட்டல் ஃபைலிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். குழுக்கள், அதாவது குரூப்ஸுங்கிறது சொத்துக்கள், செலவுகள்னு பெரிய பெரிய கபோர்ட்ஸ் மாதிரி. லெட்ஜர்கள், அதாவது லெட்ஜர்ஸுங்கிறது அந்த கபோர்டுக்குள்ள இருக்கிற பேங்க் அக்கவுண்ட், வாடகை செலவுன்னு தனித்தனி ஃபைல்ஸ் மாதிரி. இந்த அமைப்பு தான் உங்க கணக்கை எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா வச்சுக்க உதவுது. கரெக்டா? இந்த ஃபைலிங் கேபினெட் உதாரணம் விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது. குரூப்ஸ் உங்க கணக்கு வழக்குக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. லெட்ஜர்ஸ் ஒவ்வொரு ரூபாயோட பயணத்தையும் கரெக்டா ட்ராக் பண்ணுது. இங்க பாருங்களேன், கட்டிடம் அங்கிறது நிலையான சொத்துக்கள், அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அங்கிற குரூப் கீழே வருது. இது ஒரு ஜெனரல் கேட்டகரி. ஆனா வலது பக்கம் நந்திதாவின் மூலதன கணக்குன்னு இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட நபர் போட்ட முதலீட்டை காட்டுற ஒரு லெட்ஜர். இந்த சிஸ்டம் பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். நம்மளோட டிஜிட்டல் ஃபைலிங் சிஸ்டம் இப்போ ரெடி. இப்போ தினமும் நடக்கிற வியாபாரம், பர்ச்சேஸ், செலவுன்னு பிசினஸோட ஒவ்வொரு அசைவையும் நாம ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு டேலி யூஸ் பண்ற டூல் தான் வவுச்சர்ஸ். இதை எப்படி யோசிக்கலாம்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு தனி ஃபார்ம் இருக்கிற மாதிரி. நீங்க பணம் கொடுத்தா அதுக்கு ஒரு பேமெண்ட் வவுச்சர், ஒரு சேல்ஸ் பண்ணா அதுக்கு சேல்ஸ் வவுச்சர். இதனால என்ன ஆகுதுன்னா, தப்பு நடக்கிறது குறையுது, கணக்கு வழக்கும் எப்பவும் துல்லியமா இருக்கு, எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ நேரம் நாம கவனமா என்டர் பண்ண எல்லா டேட்டாவுக்கும் பலன் கிடைக்கிற நேரம் இதுதான். நாம போட்ட சாதாரண நம்பர்ஸ் எல்லாம் இப்போ பிசினஸ் முடிவெடுத்த உதவுற ஒரு இன்ஃபர்மேஷனா மாறப்போகுது. ட்ரையல் பேலன்ஸா? அது ஒன்னும் இல்ல, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குற ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி தான். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நீங்க டிரான்சாக்ஷனை கரெக்டா போட்டா மட்டும் போதும், டேலி ஆட்டோமேட்டிக்கா இந்த பேலன்ஸை செக் பண்ணிடும். நாம கையால கணக்கு எழுதும்போது வர ஏகப்பட்ட தப்பெல்லாம் இதுல வரவே வராது. மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த தடவை நம்ம டேட்டாவை என்டர் பண்ண போறதில்ல, அதோட ரிசல்ட்ட பார்க்க போறோம். இந்த ரிப்போர்ட்ஸ் பகுதிக்குள்ள போனீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ண அத்தனை விஷயங்களும் ஒரே ஒரு கிளிக்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸா மாறி நிக்கும். அப்போ கடைசியா பார்த்தா டேலிங்கிறது சும்மா நம்பர்ஸ் என்டர் பண்ற ஒரு டூல் மட்டும் இல்ல, அது டேட்டாவை அறிவா மாத்துது.
இதோட உண்மையான நோக்கமே உங்க பிசினஸோட ஹெல்த்தை ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு காட்டி நீங்க நம்பிக்கையோட சரியான முடிவுகள் எடுக்க ஹெல்ப் பண்றதுதான். எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜியுமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? டாலியோட உண்மையான வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதோட பிளஸ் என்ன, சில மைனஸ் என்னன்னு ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். டாலி ஏன் இவ்ளோ பெரிய ஹிட் அடிச்சதுன்னா அதுக்கு காரணம் அதோட குறைஞ்ச விலை, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது, அப்புறம் டாலி தெரிஞ்ச அக்கவுண்டன்ட்ஸ் ஈஸியா கிடைக்கிறது தான். ஆனா அதே நேரத்துல இப்ப வர புது சாஃப்ட்வேர்ஸோட ஒப்பிடும்போது செக்யூரிட்டி, ஆட்டோமேட்டிக் அலர்ட்ஸ் மாதிரி சில விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் டாலியோட முக்கியமான பாயிண்ட். நீங்க டாலி யூஸ் பண்றதுக்காக புதுசா அக்கவுண்டிங் கத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. பிசினஸ் எப்படி நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி டாலி தன்னை மாத்துக்குமே தவிர பிசினஸ தனக்காக மாறச் சொல்லாது. இதுதான் அது எல்லா இடத்தையும் இவ்ளோ பாப்புலரா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். சோ நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்துட்டோம். எளிமையின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி. இது ஏதோ விளம்பரத்துக்காக சொல்ற வார்த்தை இல்ல. அது டெய்லியோட ஒவ்வொரு ஃபீச்சர்லயும் அதோட டிசைன்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. பலபலன்னு புதுசு புதுசா கிளவுட் ஆப்ஸ்லாம் வர்ற இந்த காலத்துல பல வருஷம் பழமையான இந்த டாலி எப்படி இன்னைக்கும் கோடிக்கணக்கான கம்பெனிகளோட கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கு? பதில் சிம்பிள் தான். சில நேரங்கள்ல புது டெக்னாலஜியை விட ஆழமான எளிமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் ஜெயிக்கும். டாலி அதுக்கு ஒரு வாழும் சாட்சி.